ஒரு அடர்ந்த காட்டில் சின்னு என்ற முயலும் கபிலன் என்ற குரங்கும் நண்பர்களாக இருந்தன. ஒருநாள் காட்டின் நடுவே இருந்த பெரிய மாமரத்தில் பழுத்து குலுங்கிய மாம்பழங்களை பார்த்தன. சின்னு முயல் மிகவும் மென்மையானது. அது மரத்தடியில் நின்று, மரமே மரமே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், உன் கிளைகளில் இருக்கும் அந்த பழுத்த மாம்பழம் ஒன்று எனக்கு தர முடியுமா என்று அன்பாக கேட்டது. திடீரென்று பலத்த காற்று வீசியது. ஒரு பெரிய மாம்பழம் சின்னுவின் முன்னால் வந்து விழுந்தது. சின்னு மகிழ்ச்சியோடு அதை எடுத்து சாப்பிட்டது. இதை பார்த்த குரங்கு கபிலனுக்கு பொறாமை வந்தது. ஏய் மரமே, சும்மா ஆடிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா எனக்கு 4 பழத்தை போடு, இல்லைனா உன் கிளைகளை எல்லாம் உடைச்சிடுவேன் என்று கோபமாக கத்தியது. என்ன ஆச்சரியம், மரம் அசையவே இல்லை, ஒரு பழம் கூட விழவில்லை. கபிலன் இன்னும் கோபமாக கல்லை எடுத்து மரத்தின் மீது எறிந்தது. கல் மரத்தில் பட்டு திரும்பி வந்து கபிலன் தலையிலேயே விழுந்தது. கபிலன் ஐயோ வலிக்கிறது என்று கத்தியது. அப்போது சின்னு முயல் சொன்னது, நண்பா, நாம் அன்பாக பேசினால் இந்த உலகமே நமக்கு உதவி செய்யும். நீ ஏன் கோபமாக பேசி உனக்கே காயத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய்? இன்சொல் பேசினால் இன்பம் கிடைக்கும். கபிலன் தன் தவறை உணர்ந்தது. மன்னிக்கவும் மரமே, உன் பழங்கள் மிகவும் ருசியானவை, எனக்கு ஒன்றை தருவாயா என்று பணிவாக கேட்டது. உடனே ஒரு பழம் கீழே விழுந்தது. கபிலன் மகிழ்ச்சியோடு அதை சாப்பிட்டது. நாம் பிறரிடம் இனிமையாக பேசினால் நமக்கு நன்மையே நடக்கும்.